வந்துட்டாங்க வெள்ளிக்கிழமை திவ்யா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு. இவங்களோட பிஹேவியர் எப்படி தெரியுமா இருக்குது, நான் வந்து பிக் பாஸ் டீம், நான் வந்து என்ன வேணாலும் பேசலான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு நடிப்பு. இவளுக்கு பார்வை கண்டாலே பிடிக்காது, எப்போவுமே வந்து வன்மத்தோடு தான் வந்து பேசுவாள். அவளை பார்க்குறதே வந்து பார்வனாலே வந்து ஒரு மாதிரி வன்மோன்னு சொல்லி தான் வந்து பார்த்துட்ருப்பா. ஸோ திவ்யாவுக்கு வந்து பாரு மேலே கம்ப்ளைண்ட் சொல்லி கொடுக்கணும். விஜிஎஸ் வேறு அதுக்கு செமையாக சொம்பு தூக்கின்னு வர்றாங்க. என்னோட திவ்யாவை யாருடா கேள்வி கேட்குறீங்க, யாருடா வந்து திவ்யா செல்லத்தை வந்து கஷ்டப்படுத்துறீங்கன்னு சொல்லிட்டு சொம்பு தூக்கிட்டு, சொம்பில் பெரிய அண்டாவை தூக்கிட்டு விஜய் சேதுபதி ஓடி வர்றாங்க. விஜய் சேதுபதியே சொல்லிட்டாரு இந்த வாரம் எதுவுமே கேட்கறதுக்கு இல்லைன்னு. இப்போ என்ன இந்த ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ க்ளீனிங் டீமில் ஏன் வந்து சரியாக வேலை பண்ணல, நீங்கள் வந்து அவங்கள இத்தனை தடவை வந்து சொல்ல வேண்டியதாக இருக்குது, ஸோ எதுக்கு அந்த அளவுக்கு வந்து கேள்வி கேட்க வைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு வினோதை பிடிச்சி கத்துறாங்க. ஏன்னா வினோதெலாம் வந்து ஓப்பனாக திவ்யாவுக்கு ஆப்போசிட்டாக தான் வந்து விளையாடுறாரு. ஸோ அது வந்து விஜய் சேதுபதிக்கு பிடிக்காது. யாரெல்லாம் வந்து திவ்யாவுக்கு எகேன்ஸ்டோ அவங்கள வந்து பிடிச்சி கேள்வி கேட்பாங்க. இது உங்களுக்கு புரியலையா வினோத், கமருதீன், பார்வதி? அந்த மாதிரி தான் இருந்தது இவர் பேசும்போது. வினோத் சொல்கிறாங்க க்ளீனாக தான் இருக்குது கிச்சன் கவுண்டர், இருந்தாலும் வந்து அவங்க சொல்லிகிட்டே இருக்காங்கன்னு சொல்லும்போது எங்கே க்ளீனாக இருந்ததுன்னு சொல்லிட்டு வினோதே வந்து மடக்கிறாரு. எனக்கு ஒரு டவுட் மக்களே, இந்த வெள்ளிக்கிழமை திவ்யா வந்து ஒரு கண்டென்ட் பண்ணாங்களே வியாழக்கிழமை நைட்டு லைவில். ஸோ அப்போ வந்து நிறைய விஷயங்கள் நடந்தது. திவ்யா வந்து அப்படியே கமருதீன் வந்து ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னு சொல்லி கமருதீனை செமையாக பிடிச்சி கத்துனாங்க. அது ஏன் எபிசோடில் காமிக்கல? இதுவே வந்து திவ்யாவை கமருதீன் கலாய்ச்சா அந்த கான்வர்சேஷன் ஃபுல்லாகவே வந்து காமிப்பாங்க. ஆனால் அந்த டைமில் என்ன ஆயிடுச்சு, எஃப்ஜே தான் வந்து லூஸ் மாதிரி கத்தாதுன்னு சொன்னதுக்கு வந்து கமருதீன் மேலே வந்து செமையாக வந்து ஏறினாங்க. இந்த சண்டையில் கமருதீன் பாவம், திவ்யா தான் வந்து இந்த சண்டையை வந்து ஆரம்பிச்சுது. ஸோ அது மட்டும் இல்லை, சொல்லாத விஷயத்துக்கு வந்து கமருதீன் மேலே வந்து அவ்வளோ பெரிய ஒரு அக்யூசிஷன் வச்சாங்க. ஏன் வந்து சேனல் வந்து காமிக்கல? அப்போது எவ்வளோ பயஸ்டாக இருக்காங்க திவ்யா மேலே. பிக் பாஸ் அடிக்கடி திவ்யா கிச்சனில் இருக்கும்போது திவ்வு என்ன சொல்கிறீங்க, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறதும், அதே மாதிரி அப்பத்தான்னு கூப்பிடும்போது திவ்யா வந்து கத்துறதும். ஆமாங்க, இதெல்லாம் நடந்தது இந்த வீக்கில். எஸ்பெஷலி நேற்று பார்த்தீங்கன்னா திவ்யா கிச்சனில் இருக்கும்போது அப்பத்தான்னு சொல்லிட்டு பிக் பாஸ் கூப்பிட்றாரு. அதுக்கு மேடம் வந்து ஆன்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அப்போ வந்து பிக் பாஸ் கேட்குறாங்க, ஆச்சரியமாக இருக்கே, யூஸ்வலாக வந்து திவ்யான்னு கூப்பிட்டா நீங்கள் அப்பத்தான் கத்துவீங்க, நான் அப்பத்தான் இப்போ கூப்பிட்டா நீங்கள் வந்து ஆண் கத்துவீங்க. இந்த மாதிரி பிக் பாஸும் வந்து வழிஞ்சு பேசுகிறாரு திவ்யா கிட்ட. அதே மாதிரி இந்த விஜய் சேதுபதி வந்து வீக்கெண்ட் ஆனால் திவ்யாக்காக பெரிய பெரிய அண்டாவை தூக்குறதும் வழிஞ்சு பேசுகிறதும் ஒரே வழக்கமாக போயிடுச்சு. இதெல்லாம் வந்து தாங்க முடியல. இதுக்கு பேசாமல் கப்பு திவ்யாக்கே கொடுத்து ஷோ முடிச்சிருங்கப்பா, எதுக்குப்பா 100 நாள் ஓட்டுறீங்க?